வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சரி மாடுங்கள்லாம் பட்னியாக இருக்குதுன்னு சொல்லி கொல்லிக்கு போகலாம், அப்படியே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு துவைச்சிட்டு தண்ணி கட்டுற வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நான் வீடியோ எல்லாம் செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவர் தட்டை அறுத்துட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா. மாட்டுங்களுக்கெல்லாம் தட்டை போட்டுட்டு அம்மா வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. சரி எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவாயில் போகிற தண்ணி பின்னாடியே போ, அங்கே மடியை மாற்றி வையின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மடியை மாற்ற வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே கிளம்பியாச்சு. தண்ணி போகிற பின்னாடியே போயிட்டு இருக்கோம். போது காவாயில் தண்ணி போயிட்டே இருக்குது. அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற தீவன தோட்டத்தை எட்டி பார்த்தோம். அதுக்கும் தண்ணி கட்டணும், காஞ்சி போயிருக்கு. அப்படியே நடக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்தே போயிட்டோம். அப்பாடா கிடச்சிச்சு. சோளப்பயிருக்கு தண்ணி. ஒரு சோளப்பாத்தி பாஞ்சிட்டு இருந்துச்சு, அதுக்கு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. ரெண்டாவது சோளப்பாத்தி தண்ணி ஏறின்னு இருந்துச்சு. பார்த்தா மம்முட்டி பக்கத்தில் இருந்துச்சு. பார்த்தா அந்த மூலையில் ஏறாமல் இருந்துச்சு கொஞ்சோண்டு. ஓ இது ஏற 5 நிமிஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. மாட்டுக்கு தட்டை அறுத்துட்டு மீதி இருக்கிற புல்லு தலைங்க அதெல்லாம் வேஸ்டான தலைங்கெல்லாம் பிடுங்கி களை தலைங்கெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம அந்த மடியை வெட்டிட்டோம். ஏன்னா வெட்டுற வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் தான் மடியை மாறினேன். அங்கே தண்ணி கட்டி முடிச்சுட்டு கீழே தீவனம் பயிருக்கு வந்தாச்சு. கீழே வந்து இப்போ தான் புதுசாக நட்டுருக்கோம். அதனால் அதுக்கு இதுதான் 2வது தண்ணி பாய்க்கிறது. பாய்ச்சிட்ருக்கோம். பாய்ச்சிட்டு அப்படியே அதெல்லாம் ரொம்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு கதை பேசிட்டு நாங்கள்லாம் நல்லா கிண்டல் பண்ணி கதையெல்லாம் பேசிட்டு உட்காந்துன்னு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.